மேடம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இந்த மழை வர மாதிரி இருக்குல்ல, அதனால பூ பொறிச்சிட்டு இருக்கிறேன். என்ன பூ? ஜாதி பூ தான் பொறிச்சிட்டு இருக்கேன். இந்த பக்கம் வரீங்களா? அப்படியே அந்த பக்கம்லாம் பொறிச்சாச்சு, இந்த பக்கம்லாம் பொறிக்கணும். வரீங்களா? வர்றேன். ஒரே புதரா கிடக்குது, பயமா இருக்குது வேறு பூ பொறிக்கிறதுக்கு. அப்படி சுற்றி வாங்க. சந்துக்குழியும் பொந்துக்குழியுமா இருக்கிறியே. இதில் கொய்யா இருக்குது, கருவேப்பிள்ளை, முருங்கைக்காய், ரோஸு. ஓ, சாயந்தரம் கோயிலுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கீங்களா? மழை வந்துச்சுன்னா பூ பறிக்க முடியாதுல்ல. ஏன் இந்த பக்கம் வரீங்களா? இல்லை, வர முடியல. இப்படி குளிச்சது. இப்போ நான் மட்டும் எப்படி வந்து கேட்குறேன். இவருங்க இது ஃபுல்லாக ரொம்ப புதராட்ட ஆயிடுச்சு. வெட்டி விட்டுலாமா? மழை நீங்களாம் மழை காலம் தான் ஐப்பசியில் இருந்து பயமாக இருக்குது. அட நம்ம ஃபஸ்ட்டு ரோஸ் செடி நம்ம வீட்டுக்கு முன்னாடி வச்சுருந்தோம்ல, அது வந்து அங்கே நிறைய பூ பூத்துட்டு இருக்கு. சரி நம்ம இங்கே வேணும்னு இங்கே வந்து வச்சோமா, சரி காஞ்சிச்சாக்கு இத்தனை விட்டா போன வாரம் தான் பார்த்தா ரோஸ் செடி இருக்குது. நல்லா இருக்குது, தெரியுதா? இருக்குது, ஆனால் வந்து பூ பூக்க மாட்டேங்குது. ஏன்? அங்கே வெயில் இருக்குமா, இங்கே வந்து வெயில் சுத்தமாக இல்லை. அதனால வந்து ரோஸ் செடி அப்படியே உயிரோடு இருக்குது, ஆனால் வந்து சுத்தமாக பூ பூக்க மாட்டேங்குது. எல்லாமே இந்த எலுமிச்சம் இந்த மரம், இந்த ஜாதி பூ எல்லாம் வந்து மறைச்சிக்கிச்சு. அதனால இது வந்து பூவே பூக்கள் அப்படியே கிடக்குது. இது லெமன் பார்த்தீங்களா, நிறைய பிஞ்சு விட்டுருக்குது. காயெல்லாம் பெரிய பெரிய காயாக இருக்குது. மழை வந்துருச்சு. மழை வந்துருச்சா? மழை வந்துருச்சு. ஐயோ, அந்த பக்கம் லெமனு, அப்போ பிஞ்சு ஊறப்பட்ட உஞ்சு. இது பாருங்க, இது எல்லாமே தெரியுதா? இதே மாதிரி ஊறப்பட்ட விஞ்சு அங்கே விட்டுருக்குது. நம்ம பார்க்கலன்னா அப்படியே லெமன் எல்லாம் ஃபுல்லாகவே கீழே விழுந்துருது. பழுத்துருச்சுன்னா தானாகவே கீழே விழுந்துருது. வேலையெல்லாம் போட்டோம், அதெல்லாம் என்னாச்சு? விதை போட்டது தான் இருக்குதா? அது அப்படியே லைட்டாக ஒவ்வொன்று இதாகுது. இந்த மல்லிகைப்பூ என்ன வரைக்கும் ஒன்றுனா, மல்லிகைப்பூ செடியை இதெல்லாம் இப்படியே விட்டாலாம் பூவே பூக்காது. சரியா? மொத்தம் மல்லிகைப்பூ செடிக்கு தண்ணியே விடக்கூடாது, அது தெரியுமா? தண்ணி விட்டால் மல்லிகைப்பூ செடி இன்னும் கொளுத்து போயிரு, பூ பூக்காதும்பாங்க. அதனால இது பூவே பூக்காது மல்லிகைப்பூ செடி. இது எல்லாமே என்ன பண்ணோன்னு இதோட எல்லாம் ஃபுல்லாக இதை கட் பண்ணி விட்டால் தான் நல்லா வரும். இப்படியே விட்டால் அது வரவே வராது, மல்லிகைப்பூ செடி வரவே வராது. நம்ம டப்பாக்கு மாற்றிடலாம். ஏய், டப்பாவில் வச்சு எப்படி வளரும்? வராது. இது எல்லாமே ஃபுல்லாக கட் பண்ணி விடணும். பாருங்க எல்லாம் எப்படி வளர்ந்து கிடக்கணும், எல்லாம் வெட்டி விடணும். இந்த வாழை மரத்தில் பூ இருக்குல்ல, பார்த்துட்டேன். பார்த்தாச்சா? இது என்ன பண்ணணும், இதே அந்த பூவை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். புரியுதா? அந்த பூ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாதான் அந்த காய் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாகவும் நல்லா ஊறும். இல்லைன்னா வந்து பெருசாகாது, அப்படி ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. அதை கட் பண்ணி எடுத்தால் தான் அது நல்லா ஊறும், காய் நல்லா ஊறும். இந்த மரமெல்லாம் காய் காய்ச்சிருச்சா? அது 2 இதாகிடுச்சுல்ல. இது பாருங்க, இந்த பழமே லைட்டாக பழுக்குது பாருங்க, சின்ன இந்த பிஞ்சிலே பழுக்குது. இது பாருங்க, தெரியுதா? ஆனால் நல்லா பெரிய பெரிய காயாக வருது. இது வருங்க, கீழே போய் காய் பெருசாக இருக்குது. இதுதானே சொல்கிறீங்க? இங்கே இந்தாண்டா, இங்கே கை கீழே இதா? அதான் இது பெருசு. இங்கே வருங்க, இடையில தெரியுதா? தெரியுதா? அடி இது தெரியுதா? இங்கே 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 மேலே இருக்குது. இந்த இது அங்கே தெரியுதா? எல்லாமே நிறையா பிஞ்சு, ஏகப்பட்ட பிஞ்சு விட்டு. இங்கே வருங்க,
கரிஞ்சி குட்டி கீரை செடி ஒவ்வொரு செடி வருது. இது வருங்க எலுமிச்சம்பழம் பிஞ்சு எப்படி இருக்குது வரும் குட்டியா அழகா. அதான் பிஞ்சு விடுது. இது பிஞ்சு விடுது. இதான் கீழே இங்கே, இதான் இங்கே 2 ஏகப்பட்ட பிஞ்சு இருக்குது. இங்கே வருங்க கரெக்டாக, இங்கே வருங்க கரெக்டாக வந்து ஜாதிப்பூ ஒரு டம்ளர் அவ்வளோதான் வந்துச்சா? அவ்வளோதான் வந்துச்சு. ஜாதிப்பூ ஒரு டம்ளர் தான் வந்துச்சு இது. சரி ஓகே சாண்டி டேய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.